வணக்கம். தகவல் டிப்ஸ் 360 சேனலுக்கு எல்லா அன்பு பார்வையாளர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கம். நான் டாக்டர் திலகவதி. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் 60 வயதுக்கு மேல இருக்கிற அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 60 வயசு ஆனதும் ஒரே நாள்ல உடம்பு மாறிடுமா? இல்ல. ஆனா மெல்ல மெல்ல நம்ம கவனிக்காமலே உடம்புக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எலும்புகள் பலவீனமாகும், தசைகள் சோர்வடையும், நினைவாற்றல் குறையும், சின்ன வேலை செஞ்சாலே களைப்பு, மனசு சீக்கிரம் சலிப்படையும். இதெல்லாம் வந்தா நிறைய பேர் என்ன சொல்றாங்க? வயசாச்சு டாக்டர், இதெல்லாம் இயல்புதான். ஆனா அது முழு உண்மை கிடையாது. ஒரு நாள் என் கிளினிக்குக்கு சுந்தரம் ஐயான்னு ஒருத்தர் வந்தார். வயசு 63, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். அவரோட மனைவி லக்ஷ்மி அம்மா அவரை கைப்பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. 2 பேரோட முகத்திலேயே ஒரு கவலை தெளிவா தெரிஞ்சுது. சுந்தரம் ஐயா சொன்னார், டாக்டர், இப்போ எல்லாம் உடம்புல ஒரு பலமும் இல்ல. சின்ன வேலை செஞ்சாலே ரொம்ப சோர்வா ஆகுது. நினைவாற்றலும் சரியில்ல. வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தேன்னு கூட சில நேரம் மறந்துடுறேன். மூட்டு வலி, இடுத்து வலி, காலையில எழுந்தாலே உடம்பே வலிக்குது. இதெல்லாம் வயசானதால தானே டாக்டர்? நான் சுந்தரமையாவை பாத்தி மெதுவா சொன்னேன். ஐயா, முதல்ல நாம கவனம் செலுத்த வேண்டியது வைட்டமின் B12. இந்த வைட்டமின் B12 தான் உங்களுடைய மூளை சரியா வேலை செய்ய, நினைவாற்றல் நல்லா இருக்க, உங்களுடைய நரம்பு மண்டலம் ஆரோக்கியமா இருக்க, ரத்தத்துல சிகப்பு ரத்த அணுக்கள் சரியா உருவாக மிக முக்கியமான வைட்டமின். அப்போ நான் கேட்டேன், 60 வயசுக்கு மேல இந்த B12 குறைய ஆரம்பிச்சா என்ன நடக்கும் தெரியுமா ஐயா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதெல்லாம் வயசானதால தானே டாக்டர்? நான் சொன்னேன், இல்ல ஐயா, மறதி வருது, ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியல, சின்ன விஷயத்துக்கே சீக்கிரம் கோவம் வருது, கை கால்கள்ல நடுக்கம், எப்ப பார்த்தாலும் சோர்வா இருக்கு, சில நேரம் தலை சுற்றுது. இதெல்லாம் வயசு மட்டும் காரணமில்ல, வைட்டமின் B12 குறைவா இருக்கிறதோட அறிகுறிகள். லக்ஷ்மி அம்மா கவலையோட கேட்டாங்க, டாக்டர், இதுக்கு தீர்வு இருக்கா? நான் சொன்னேன், கண்டிப்பா இருக்கு. இந்த வைட்டமின் B12 முட்டை, மீன், பால், தயிர், பன்னீர் இதுலெல்லாம் கிடைக்கும். ஆனா சைவம் சாப்பிடுற 60 வயசு மேல இருக்கிற பல பேருக்கு இந்த B12 குறைவு ரொம்ப சாதாரணம். அதனால டாக்டர் ஆலோசனையோட சரியான சப்ளிமெண்ட் எடுத்தா இந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையும். அடுத்ததாக நான் சொன்னேன், இன்னொரு ரொம்ப முக்கியமான வைட்டமின், வைட்டமின் C. இந்த வைட்டமின் C உங்க உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. உங்க செல்களை பாதுகாக்கும், வயதான தோற்றம் சீக்கிரம் வராம தடுக்கும், உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உங்க சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்க உதவும். 60 வயசு மேல இந்த வைட்டமின் C குறையும் போது தோல்ல சுருக்கம் அதிகமா தெரியும், முகமே எப்ப பார்த்தாலும் சோர்வா இருக்கும், சின்ன சின்ன நோய்களை சீக்கிரம் பிடிக்கும், குணமாக ரொம்ப நாள் ஆகும். நான் லக்ஷ்மி அம்மாவை பார்த்து சொன்னேன், இந்த வைட்டமின் C மாத்திரையில மட்டும் கிடையாது. நெல்லிக்காய், கொய்யா, எலுமிச்சை, ஆரஞ்சு, தக்காளி, கீரைகள் இதெல்லாம் தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டாலே உடம்பு தானா பலப்படும். மாத்திரையை விட இயற்கை உணவு எப்போதும் சிறந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், மூன்றாவது மிக மிக முக்கியமான வைட்டமின், வைட்டமின் D. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சன்ஷைன் வைட்டமின். இந்த வைட்டமின் D இல்லனா நீங்க எவ்வளவு கால்சியம் சாப்பிட்டாலும் உங்க உடம்பு அதை முழுசா எடுத்துக்காது. அதனாலதான் 60 வயசுக்கு மேல மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்பு பலவீனம், தசை சோர்வு, அடிக்கடி விழுறது, இந்த எல்லா பிரச்சனைகளும் வருது. அப்போ சுந்தரமையா சொன்னார், டாக்டர், அதனாலதான் எனக்கு மூட்டு வலி குறையல போல. நான் சொன்னேன், ஆமா ஐயா, இப்போ காலத்துல வெளியில வேலை செய்யறது குறைஞ்சிடுச்சு. எல்லாம் மூடப்பட்ட அறைகள்ல தான். வாகனத்துல போனாலும் வெயில் படவே மாட்டேங்குது. அதனால வைட்டமின் D டெஃபிஷியன்சி ரொம்ப பொதுவான பிரச்சனையா ஆயிடுச்சு. இதுக்கு தினமும் காலை 20-30 நிமிடம் கை கால்களுக்கு வெயில் படுற மாதிரி வெளியில நிக்கணும். உணவுல முட்டை, மீன், வெயில்ல வச்ச காளான் இதெல்லாம் உதவும். அது கூட முடியாத நிலையில டாக்டர் ஆலோசனையோட சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். நான் சுந்தரம் ஐயாவுக்கு சொன்னேன், இந்த 3 வைட்டமின்கள் ஒரு கட்டடத்தோட ஃபவுண்டேஷன் மாதிரி. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா மேல கட்டடம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த 3 வைட்டமின்கள் சரியா இருந்தா உங்க உடம்பும் நல்லா இயங்கும். சுந்தரம் ஐயா நான் சொன்னதையெல்லாம் ஒழுங்கா பின்பற்ற ஆரம்பிச்சார். சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் என்னை பார்க்க வந்தப்போ அவரோட முகத்துல ஒரு தெளிவிருந்தது. டாக்டர், இப்போ நினைவாற்றல் நல்லா இருக்கு, மூட்டு வலியும் குறைஞ்சிருக்கு, உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்கு. அப்போதான் நான் மனசுக்குள்ள நினைச்சேன், வயசு கூடுறது ஒரு பிரச்சனை இல்ல, ஆனா உடம்ப கவனிக்காம இருக்கிறது தான் பிரச்சனை. சரியான வைட்டமின்கள் சரியான நேரத்துல சரியான முறையில எடுத்தா 60 வயசுக்கு மேலேயும் ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா, சுயநம்பிக்கையோட வாழ முடியும்.
இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, உறவினர்கள், நண்பர்கள் யாருக்காவது இது தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போல ஆரோக்கியம் பற்றிய உண்மை தகவல்கள் எளிய மொழியில தொடர்ந்து கிடைக்கணும்னா தகவல் டிப்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.